ஓவராக பசிக்கிறதுனால சாப்பிட வந்துட்டோம். அதனால் பேட்டரி வர எந்த ஒரு கவலையும் இல்லாமல் குழம்பு ஊற்றி அப்படி சுற்றிருந்தோம். ஏதோ பைக் ரைடு போகிற மாதிரி பைக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறோம். லடாக், the land of high passes. அந்த இப்போ எங்கே போகிறோம் பைக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு வந்துட்டு நிற்கிறேன். ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். தலைவருக்கு ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி வரனால அவனுக்கு ஒரு மாதிரி சையாக இருக்குது. இங்கே இந்த ஊரில் வந்துட்டு இங்கே ஒரு தாமரைக்குளம் மாதிரி ஒரு ஊர்னி இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போதான் பிரைட் ஆரம்பிச்சு. காலேஜ் லைஃப் ஏன் நல்லா இருக்குன்னு எதுக்கு சொல்லுவாங்க தெரியாதா? என்ன இது பிரச்சனை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஒரு பிரச்சனை. ஹாய் கைஸ், என்னோடய சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஏன் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறையா ரீசன் இருக்குது. ஸோ இனிமேல் ரீசன் சொல்லாமல் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போல தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போது இன்றைக்கி எங்கே நான் வந்திருக்கேன் அப்படின்னா, நான் போரூர் இருக்கேன் சென்னையில். நான் இப்போ 1 மாதம் ஆக போகுது. ஸோ ஃப்ரெண்டும் இங்கே தான் கொஞ்சம் தூரம் ஒரு 1 hour ட்ராவலில் ஒர்க் பண்ணுறோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இருக்க மாவட்டத்தில் வந்து பண்ருட்டின்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு தான் நானும் அவனும் ரொம்ப நாள் பேசிட்டு வரவே முடியல. யதார்த்தமாக நேற்று கால் பண்ணி வரையா நான் ஃப்ரீயாக தான்டா இருக்கேன் அப்படின்னா, சரி நானும் அங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது மண்டை காஞ்சிச்சு, சரி நம்மளும் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் காலைல டீ குடிச்சிட்டு அப்படியே வரும்போது சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தோம். இப்படிப்பட்ட ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்தே ஆகணும் இல்லையா? சீக்கிரம் வெளியே வாத்தல. அவன் தான் இவன். ஹாய் சொல்கிறாள் அதுக்கு. ஹாய் காய். வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியிலேருந்து. இவன் தான் ஃப்ரெண்டு. ஸ்கூல்லேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே தான் இருக்கோம், இன்ன வரைக்கும் டச்சிலே இருக்கோம். ஸோ அந்த பாண்டிங்கு அப்போ இந்த மாதிரி இப்போவும் அதே மாதிரி இருக்குது. மச்சான் போ மச்சான், நான் அழுது அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வரேன்டா. மச்சான் எப்படியா வந்துறா? ஃபீல் பண்ணாம போடா மச்சான். மச்சான் எப்படியா வந்துறா? டேய் நான் இப்பவே வர மச்சான் உங்க கூட. டேய் என்ன ஊர்ரா என் ஃப்ரெண்ட் அவன் ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டு. பேர் கார்த்திக். அப்புறம் தலைவருக்கு ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி வரனால அவனுக்கு ஒரு மாதிரி சையாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோ கேட்கறதுக்கு முன்னாடியே நிறையா பண்ணலாம் போச்சு. இந்த ஊரில் வந்துட்டு இங்கே ஒரு தாமரைக்குளம் மாதிரி ஒரு ஊர்னி இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஊர்னிடா தெப்பக்குளம் தெரியுது, நீ மூடு. தெப்பக்குளமா? சரி, அங்கெல்லாம் ஊர்னின்னு தான் சொல்லுவாங்க, அதனால தான் கேட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ கார்த்திகிட்ட வந்துட்டு ஒரு 2-3 கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கோம். என்ன கொஸ்டின்னா, இப்போ ஸ்கூலில் இருந்து நம்ம படிச்சுட்டு இப்போ இருக்க லைஃபுக்கும் உனக்கு இந்த அனுபவம் உனக்கு என்ன மாதிரி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இல்லை இப்போ ஸ்கூல் லைஃப் எதுவும் மிஸ் பண்ணுறியா? இல்லை ரியாலிட்டி எப்படி இருக்குது? அது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீ கொஞ்சம் ஷேர் பண்ணனா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. இங்கே வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஸ்கூல் லைஃப் தான் பெட்டர் லைஃபு. அப்போது ஸ்கூலுக்கே போயிடுற மாதிரி நான் நிறையா டைம் தோணியிருக்கேன் உனக்கு? நிறைய டைம் தோணல, நிறைய டைம் தோணிருக்கு. ஸ்கூல் லைஃப் தான் பெட்டர் உனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொன்னாங்க, கேட்கல. ஆனால் அதான் இப்போ பெட்டராக தோணுது. இந்த எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸ்கூல் லைஃபோட காலேஜ் லைஃப் நல்லா இருக்கும், காலேஜ் லைஃபோட வேலைக்கு போகிறது நல்லா இருக்கும். காலேஜ் லைஃப் ஏன் நல்லா இருக்குன்னு எதுக்கு சொல்லுவாங்க தெரியாதா? சுற்றி சுற்றி வராங்க இது. என்ன இது ஆனால் எல்லாத்தையோட ஸ்கூல் லைஃப் தான் பெட்டர். சின்ன வயசில் அந்த விளாண்டுட்டு விவரம் தெரியாமல், இப்போலாம் வேலைக்கு போனால் ஒரு டிப்ரெஷனு, லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஒரு டிப்ரெஷனு. அந்த டாபிக் எதுக்குடா மாப்ள? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உன்னோட லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணுறோம். டீ குடிக்க 40 கிலோமீட்டர் தள்ளி போய் தாராபுரத்தில் போய் எங்கள் ஊர்லேருந்து டீ குடித்தோம். ஆமாம், அது 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இருக்கும். அது எங்களுக்கே 20 ரூபா தான் டீ. ஆனால் அதுக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் செலவு பண்ணி போனோம். போகும்போதுமே நிறையா தடங்கள்லாம் இருந்துச்சு. திடீர்னு இன்ஜின்லேருந்து புகையெல்லாம் வந்துச்சு, ஆஃப் ஆச்சு, சவுண்டு கேட்டுச்சு, ஸ்டார்ட் ஆகல, பெட்ரோலே இல்லை, நிறையா தள்ளிட்டு போகிற மாதிரி நிறையா சம்பவம் அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு எங்கள் லைஃப்பில். டீ குடிக்கிறதுக்கு தாராபுரம் போனது தான். ஸோ என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா மதுரை தான். இவனோட நேட்டிவ் வந்து திருப்பூர். நான் மதுரையில் இருந்துட்டு நான் 9th படிக்கும் போதே திருப்பூருக்கு வந்துட்டேன். அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து அப்போ 9th கூட நானும் ஒன்றும் பழக்கம் கிடையாது. 10th ஒரே கிளாஸாக மாறினதுக்கப்புறம் தான்
நானும் இவனும் ரொம்ப அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நான் இவங்க வீட்டுக்கு போகிறது, லிஃப்ட் அடிச்சுட்டு இவன் எங்கள் வீட்டுக்கு வர்றது, சைக்கிள் எடுத்துகிட்டு ஒன்றா போகிறது. எப்போயுமே ஸ்கூலில் நைட்டு தூங்கும்போது மட்டும் தான் வீட்டில் இருப்போம். இத்தனை நேரம் எல்லா பக்கட்டும் ஒன்றா தான் திரிவோம். ஏதாவது படத்துக்கு போனாலும் உடனே புக் பண்ணிட்டு போயிடுறது. கொஞ்சம் கொஞ்சமாக அடிவிட்டு இவன் ஒரு சைடு இருக்கேன், நான் ஒரு சைடு இருக்கேன். ஆனால் ஒன்றா குளம் வந்துட்டு அந்த தாமரை குளம். தாமரைலாம் ஒரு டைம் பார்த்துருக்கியா? பேர் தான் தாமரை குளம். ஆனால் தாமரத்தை நான் இப்போ வரையும் 2 months 3 months ஆச்சு. இங்கே வரையும் நான் தாமரை பூத்ததை பார்த்ததே இல்லை. ஒரு டைம் கூட தாமரை குளத்தை பார்த்தது இல்லையா வந்ததுலேருந்து? இல்லையே, பார்த்ததே இல்லை. நீ வந்து இந்த மாதிரி தான் நானும் வருவேன். இங்கே வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பார்த்துருக்கியா? அந்த குளத்துலேருந்து ஏதாவது குளிச்சுலாம் பார்த்துருக்கியா? மீன்லாம் பிடிப்பாங்களா அதில்? ஏதாவது மீன் எதுவும் இருக்கா? மீன்லாம் இருக்குது. ஆனால் தாமரை வந்துட்டு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்களே பாருங்கள், சுற்றி ஒன்றுமே கிடையாது இங்கே. ஆனால் இதோட வியூ வந்து சூப்பராகவே இருக்குது. பார்க்கும் போது ஒரு அட்மாஸ்பியரு, கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக. இங்கே ஃபோன்லாம் இந்த சைடு தான் வந்துலாம் நீ பேசுவியா? என்கிட்ட ஃபோன்லாம் கால் பண்ணும்போது ஏதோ தாமரை குளத்துக்கிட்ட இருக்கண்டான்னு அது இதுதானா? இதே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பேன். இது ஃபுல்லாகவே அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஸோ இது அப்படியே தாமரை குளம், அப்படியே இங்கிட்டு திரும்ப இங்கிட்டு ஃபுல்லாக இது வயல்வெளி. இங்கிட்டலாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட அட்மாஸ்பியருமே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. ஏதோ பைக் ரைடு போகிற மாதிரி பைக்கை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறோம். அந்த இப்போ எங்கே போகிறோம்? பைக்கெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு வந்துட்டு நிற்கிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்ருட்டிலேருந்து இப்போ போரூர் போகிறோம். போரூரில் யாரா இருக்கான்னு கேட்டால் நம்ம மாப்பிள்ள தான் இருக்கிறான். போரூருக்கு வணக்கம்லாம் மாப்பிள்ள. பண்ணா இருக்கும். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ காய்ஸ், நம்ம இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கேருந்து ட்ராவல் வந்து டைம் வந்து 1 hour காட்டுது மேப்பில் பார்க்கும்போது. ஸோ டிராஃபிக் இல்லைன்னா 1 hourல போயிடலாம். டிராஃபிக் இருந்துச்சா இன்னுமே கூட டைம் ஆகும். ஏன்னா சென்னையில் ஓவராகவே டிராஃபிக் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். சாப்பிடலாம். ஸோ இப்போ ஓவராக பசிக்கிறதுனால சாப்பிட வந்துட்டோம். வீடியோ எடுக்கிறதுனால ஒரு மாதிரி பண்ணுறோம். ஸோ அதனால தான் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஆட்சி வருங்க, எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் குழம்பு ஊற்றி அடிச்சு நகர்த்திட்டு ஸோ என்ன சொல்ல வேணா, ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஃபஸ்ட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அன்னெக்ஸோட நான் அந்த அக்காவே வந்துட்டு ரைஸை வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அம்மாவில் அடிச்சு நவத்திட்டு இருக்கான். ஸோ எனக்கு பசிக்குது. சரி, சாப்பிட்டு அப்படியே தொடர்ந்து விழாக்க கண்டினியூ பண்ணலாம். ரைஸ் நம்ம சாப்பிட்டோம். ஆனால் சாப்பாடு எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்துட்டு போனது வேறு இதுக்கு. நாங்கள் வந்துட்டு சரி பரோட்டா சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஆசையில் போயிட்டு அவங்க வந்து எதுவுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு ரைஸை போட்டு வந்துட்டு வச்சுட்டாங்க. எங்களுக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டோம். எனக்கு வந்துட்டு சாம்பார் வந்துட்டு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கார்த்திகிட்ட வந்துட்டு எது அவன் சாப்பிட்றதுல நல்லா இருக்குன்னு கேட்கலாம். அவன் சாப்பிட்றதுல எந்த ஒரு பொரியல் நல்லா இருக்கா, ஏதாவது அவனை பிடிச்சது எது அப்படின்னு கேட்பான். மத்தியானம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப யோசிப்பான். ஏன்னா மேக்ஸிமம் பரோட்டா தான் சொல்லுவான். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பசியை கொஞ்சம் கட்டுப்படுத்துன்றக்காண்டி எப்பயுமே அவன் தான் சாப்பிட்டுட்டே இருப்போம். பரோட்டா நைட்டு தான் ரைஸ் ரொம்ப இருப்பான். இப்போ மத்தியானம் அவன் வந்துட்டு விருப்பமே இல்லாத ஒரு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஸோ அதனால் அவன்கிட்ட கேட்டால் தான் என்ன எதுன்னு சொல்லி அவனுக்கு கேட்டு. நீ அப்படி வரியா? நீ சொல்லு கார்த்தி, சாப்பிட்றதுல என்னது பிடிச்சிருச்சு? எல்லாமே ஓகே தான். வேறு ஏதாவது? மிஸ்ஸிங் பரோட்டா. சொன்னீங்க. இந்த ஊறுகாய் ஒன்று வச்சாங்களா, அது எப்படி இருந்துச்சு? சாப்பாடுக்கு ஓகேவா இருந்துச்சா? பொரியல் என்ன ஒன்று வச்சுருக்கலாமா? இல்லை ஒரு பொரியல் நம்ம பார்த்தது ஓகேவா? அந்த காசுக்கு நம்ம சாப்பிட்ட காசுக்கு கரெக்டான ஒரு மாட்டிருச்சானா? எல்லாம் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்த காசுக்கு சூப்பரான சாப்பாடு. ஓகே. அந்த கடைக்கு பிடிக்கணும் ஓட்டுறாரு. அது எப்படி இருந்துச்சு டேஸ்ட் வைஸா? எனக்கு எப்படி சொல்கிறது, எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாக கொடுத்த காசு போட்டு ஊறுகாய் மட்டும் எலுமிச்சம்பழம் தெரியாமல் மாங்காய் நினச்சி நான் படி தின்னேன். அது ஒரு மாதிரி தின்னதுக்கப்புறம் தான் தெரியுது அது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் ஆம்லேட்டில் சாப்பிட்டு எப்போவே நம்ம ஆம்லேட் இல்லாமல் எதுவுமே சாப்பிட மாட்டான். சிக்கன் வச்சு ஆனாலும் ஆம்லேட் பெருமையாக
போகிறது இது எப்படி இருக்குது? இல்லை அடுத்த செக் போஸ்ட்டில் போலீஸ் நிற்பாங்க. டீ கடை பார்த்தோன்னா டீ குடிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கூலிங்காக தான் ஒரு முறை வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி ஒரே டீ மட்டும் தான். அப்புறம் பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா? டீ வாங்கிட்டு இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாங்கள் பிளாக் வந்து தொடர்ந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இனிமேல் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸோ இனிமேல் கார்த்தியை வச்சு தான் இனிமேல் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸோ அதுக்கு இவன் என்ன சொல்கிறாங்க கேளுங்க. கார்த்திகை எண்டு